சண்டே ஸ்பெஷல் இன்றைக்கி என்னென்னா சிக்கன் வறுவல், மட்டன் குழம்பு, முட்டை அவியல், மட்டன் ரசம். இதாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் சண்டே ஸ்பெஷல். நான் குழம்புக்கும் கிரேவிக்கும் தேவையான எல்லா ஸ்பைசஸையும் அம்மியில் வச்சு அரைச்சி எடுத்துப்பேன். கறியை தேவையான சைஸு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு நான் இந்த மாதிரி அடுப்பை பற்ற வச்சுட்டு வேக வைக்கிறதுக்காக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், கறி, தேவையான அளவு தண்ணி எல்லாத்தையும் ஊற்றி வேக வைக்க போகிறேன். ஒரு அடுப்பில் மட்டனை வேக வச்சுட்டு ரெண்டாவது அடுப்பில் நான் சிக்கனை வறுவல் பண்ணுறதுக்காக இங்கே பாருங்கள், நான் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். நான் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், லவங்கப்பட்டை, கல்பாசி அது எல்லாமே அரைச்சி எடுத்துட்டேன். இது பாருங்கள், பூண்டு பெரிஞ்சிருவேன் தட்டி வச்சுக்கிட்டேன் தாளிக்கிறதுக்காக. அம்மியில் வச்சு அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் தேவையான அளவு சேர்த்துக்கிட்டேன். நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு அதை நான் வதக்கிக்கிட்டேன். மூணு பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைசிங் பண்ணி இந்த ஸ்டேஜில் நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன். சிக்கன் மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்ற தேவையில்லை. எனக்கு கொஞ்சம் கிரேவி தேவை, அதுக்காக நான் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றிக்கோங்க. சிக்கன் கிரேவியாக இருந்தாலும் சரி, வறுவலாக இருந்தாலும் சரி, நான் காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா மிளகுத்தூளை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துப்பேன். இப்போ உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டேன். ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுட்டு இப்போ இது கறி வறுவல் ரெடி. மட்டன் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை தாளிச்சு விட்டு தேவையான மிளகாத்தூள், ஸ்பைசஸ் எல்லாத்தையும் போட்டு தாளிச்சு விட்டுடலாம்.
நான் கொஞ்சம் உதய நெய் சேர்த்துப்பேன். எண்ணெயை காய வச்சு கொஞ்சம் உதய நெய் சேர்த்துப்பேன். வாசனைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக உங்களுக்கு தேவைன்னா தாளிக்கும் போது கொஞ்சம் கடலப்பருப்பையும் போட்டு தாளிக்கலாம். இல்லை கறி வேகும் போதே வேக வச்சுக்கிட்டாலும் ஓகே தான், நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சதும் தட்டி வச்ச பூண்டு பெரிஞ்சிரும், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கிட்டேன். குழம்பா இருந்தாலும் சரி, கறி வறுவலாக இருந்தாலும் சரி, காரமாக வேணும், காரம் உங்களுக்கு கொஞ்சம் தூக்கலாக வேணும் அப்படின்னா மிளகுத்தூளை தான் நான் சேர்த்துப்பேன். காரத்தூள் அதிகமாக சேர்க்க மாட்டேன், ஏன்னா அது வயிறு கடுப்பு வந்துடும். மிளகுத்தூள் சேர்த்தா அது குளிர்ச்சி. ஆட்டுக்கறியை தாளித்து விட்டாச்சு. இப்போ சிக்கன் கிரேவி கொஞ்சம் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். மிச்சத்தை நான் நல்லா ஃப்ரை பண்ணி சிக்கனை எடுத்துக்கிட்டேன். வேக வச்ச 4 முட்டையையும் அது கூட சேர்த்து வச்சுட்டு ஒரு தட்டை போட்டு மூடி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். வழக்கம் போல் எப்படி நீங்கள் வீட்டில் ரசத்துக்கு ப்ரிப்பேர் பண்ணுவீங்களோ அதே மாதிரியே நான் கொஞ்சம் இது புளிப்பு கம்மியாக இருக்கணும். இதில் பூண்டையும் பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணக்கூடாது. நம்ம புளிப்பு கம்மியாக வச்சு எப்பவும் போல் ரசத்துக்கு ரெடி பண்ணுற மாதிரி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை அது எல்லாம் போட்டு ஒரு தாளிப்பொண்ணு போட்டு கொதி வர்றதுக்கு முன்னாடி ஒரு நுரையாக வரும்ல, அப்போ இந்த ஸ்டேஜில் இறக்கிக்கணும். ஆட்டுக்கறி குழம்புல உங்களுக்கு தேங்காய் வேணும்னா அரைச்சி ஊற்றிக்கிங்க. அது ஆப்ஷனல் தான். எனக்கு பிடிக்காது, நான் பொட்டுக்கல்லை அரைச்சி ஊற்றிப்பேன். ஏன்னா டேஸ்ட்டு கொஞ்சம் கூட இருக்கும், குழம்பு கொஞ்சம் திக்காகவும் இருக்கும். நான் இந்த குழம்பு செஞ்சு முடிச்சிட்டேன். ரசமும் ரெடி ஆகிடுச்சு. இது நான் கறி வேக வச்ச தண்ணி ஒரு டம்ளர் எடுத்து வச்சுட்டேன். அதை இந்த ரசத்தை கூட ஊற்றிட்டேன்னா கறி ரசம் ரெடி. நான் இப்படி தான் செய்வேன், டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சண்டே ஸ்பெஷல் ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம்.